friends, welcome to Shalu's Artistry. இன்னைக்கான வீடியோல நம்ம மூணு வித்தியாசமான சாண்டா ரீத் செய்ய போறோம். முதல் பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல மாலை யூஸ் பண்ணி செஞ்சிருக்கேன். ரெண்டாவது கிளிட்டர் ஃபோம் வச்சு செஞ்சிருக்கேன். மூணாவது கயிறு யூஸ் பண்ணி செஞ்சிருக்கேன். நம்ம முதல் ரீத்தை செய்யறதுக்கு கார்ட்போர்டை நல்லா ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ரெட் கலர்ல ஒரு சார்ட் பேப்பர் எடுத்து இந்த ரவுண்ட் ஷேப் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு இதோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு தொப்பி செய்ய போறோம். இந்த கேப்பை கரெக்டான சைஸ்ல வரைஞ்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேப்பை ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி இந்த கார்ட்போர்ட் மேல ஒட்டிடலாம். வெள்ளை கலர்ல மாலை எடுத்து இந்த கேப்பை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டும் பண்ணிடலாம். இதே மாலையை யூஸ் பண்ணி சாண்டாவோட தாடியும் நம்ம செஞ்சிடலாம். இப்போ ஒரு சின்ன பீஸ் சாட்டின் ரிப்பன் எடுத்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி இந்த சாண்டா ரீத்தோட பின்புறத்துல அதை ஒட்டிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரீத் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது ரீத் செய்யறதுக்கு ரெட் கலர்லயும் சில்வர் கலர்லயும் கிளிட்டர் ஃபோம் ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃபோம் ஷீட்டை மேலையும் கீழையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு மேல கார்ட்போர்ட்ல செஞ்ச ஒரு ரிங் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரிங்கை தான் சாண்டாவோட ஃபேஸா நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இதுக்கு தேவையான தொப்பியை ரெட் கலர்லயும் அதோட தாடியை சில்வர் கலர்லயும் நம்ம செய்ய போறோம். இதை கரெக்டா இப்ப மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப சின்ன சைஸ்ல சாட்டின் ரிப்பன் எடுத்து இந்த ரிங்கோட முன்புறத்துல ஒட்டிடலாம். இன்னும் கொஞ்சம் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி இதனுடைய தாடியும் ஒட்டிடலாம். இப்ப ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி இதனுடைய தொப்பியை ஒட்டிடலாம். இப்ப இதே சில்வர் கலர்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணி அதனுடைய கேப்பை டெக்கரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ரெண்டாவது ரீத்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப மூணாவது ரீத் செய்யறதுக்கு வேற வேற சைஸ்ல கயிறு எடுத்திருக்கேன். முதல்ல இந்த ரவுண்ட் மேல தொப்பி ஒட்டிக்கலாம். இந்த தொப்பிக்கு தேவையான கயிறுகளை ஃபர்ஸ்ட் ஒட்டிடலாம். இப்ப நம்ம அதோட மீசையை ஒட்டலாம். இப்ப மீசையை ஒட்டுறதுக்கு முன்னாடியே இந்த கயிறோட சைட்ஸ் ரெண்டையும் நல்லா பிரிச்சு விட்டுக்கலாம். இப்போ ஒவ்வொரு கயிறுலயும் தனித்தனியா நிறைய கயிறு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப இதனுடைய தாடியும் நம்ம ஒட்டிடலாம். இப்ப இந்த கயிறுகளை யூஸ் பண்ணி இதோட தாடியை ஃபுல்லா நிரப்பிடலாம். ரெட் கலர்ல சின்னதா சார்ட் பேப்பர் கட் பண்ணி அதனுடைய வாய் பகுதியை நிரப்பிடலாம். இப்ப ரெண்டு கண்களையும் வரைஞ்சு முடிச்ச பின்னாடி சின்ன சைஸ்ல இருக்கிற கயிறு யூஸ் பண்ணி அதனுடைய புருவத்தையும் நம்ம ஒட்டிடலாம். இது தொங்க விடுறதுக்கு தேவையான சாட்டின் ரிப்பனையும் இப்போ ஒட்டிடலாம். இப்ப நம்ம மூணாவது ரீத்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரீத் செய்யற ஐடியாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோடய இதை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம ஷாலுஸ் ஆர்டிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.